ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் பூர்ண கொழுக்கட்டை. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கிண்ணம் எடுத்துக்கோங்க. 50 கிராம் கருப்பெள்ளு எடுத்துக்கோங்க. அதை அந்த கிண்ணத்தில் போட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. அதில் ஊற்றி ஒரு 5 நிமிஷம் ஊற விட்டுருங்க. நல்லா இந்த மாதிரி ஊறட்டும். இதே மாதிரி வெள்ளை எள்ளியும் இன்னொரு கிண்ணத்தில் தண்ணி ஊற்றி ஊற வச்சுடுங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து இந்த மாதிரி 2 துணியில் கருப்பெள்ளியும் வெள்ளை எள்ளியும் தனித்தனியாக ஆற விடுங்க. நல்லா ஈரப்பதம் போகிற அளவுக்கு ஆறட்டும். இப்போ தேவையான பொருட்கள்: அணில் கொழுக்கட்டை மாவு 1/2 கிலோ. அதை ஒரு கிண்ணத்தில் பிரித்து கொட்டிக்கோங்க. ஸ்டவ் பற்ற வச்சுட்டு அதில் கடாய் வச்சுக்கோங்க. நம்ம ஆல்ரெடி ஊற வச்சு காய வச்சு வச்சுருந்த அந்த கருப்பு எள்ளை இதில் எண்ணெய்லாம் விடக்கூடாது, வெறும்னே போட்டு நல்லா ட்ரையாக வறுத்துக்கோங்க. கருப்பெள்ளு நல்லா பொரியட்டும். பொரியலைன்னா கசப்பு தன்மை வந்துடும். நல்லா பொரியிற அளவுக்கு நல்லா ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வறுக்க சொல்லியே தெரியும், நல்லா படப்படப்படான்னு பொரியும். நல்லா கைவிடாமல் வறுத்துட்டே இருங்க. இப்போ பாருங்கள், நல்லா கலர் மாறுறது தெரியும் உங்களுக்கு. நல்லா இதை பொரியவும் ஆரம்பிச்சிச்சு. இப்போ இந்த கருப்பெல்லை வேறு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இப்போ வெள்ளை எள்ளியும் நல்லா ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. வெள்ளை எள்ளியும் நம்ம ஏற்கனவே ஒரு 5 நிமிஷம் தண்ணியில் ஊற விட்டு நல்லா ஆற வச்சிட்டோம். இந்த மாதிரி எண்ணெய் எதுவுமே விடக்கூடாது, வெறும்னே கடாயில் தான் நல்லா ரோஸ்ட் பண்ணணும். இந்த மாதிரி கை விடாமல் வறுத்துட்டே இருங்க. இதுவும் நல்லா பொரியணும் படப்படன்னு. எள்ளு அந்த மாதிரி நல்லா பொரியலைன்னா கசப்பு தன்மை நம்மளுக்கு வந்துடும். அதுக்காக தான் நல்லா பொரியறது. இந்த கலர் சேஞ்ச் ஆகிறதும் உங்களுக்கு தெரியும். பாருங்கள், கலரும் மாறுது, எல்லோ நல்லா பொரிஞ்சிட்டு இருக்குது. நம்மளுக்கு வெள்ளை எள்ளும் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நல்லா பொரியறது நீங்களே பார்க்குறீங்க. இல்லை ஒரு 7லேருந்து 8 ஏலக்காய் இதோடு சேர்த்து ஆஃப் பண்ணிவிடுங்க ஸ்டவ்வை. இப்போது ஒரு கிண்ணத்தில் ஒரு 2.5 கிளாஸ் தண்ணி வச்சுக்கோங்க. நான் இந்த கிளாஸில் தான் தண்ணி 2.5 கிளாஸ் எடுத்துருக்கேன். இப்போது நம்ம கொழுக்கட்டை மாவு பிசையறதுக்காக இந்த தண்ணி நம்ம வச்சுருக்கோம். இதில் கொஞ்சமாக ராக் சால்ட் போட்டுக்கோங்க. எந்த ஸ்வீட் ரெசிபி செஞ்சாலும் நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்தா தான் அது ஸ்வீட்டோட நம்மளுக்கு இனிப்பு தன்மை தெரியும் நல்லா. இது தண்ணி நல்லா சூடாகட்டும். நல்லா கொதிக்கணும் தண்ணி. அப்போ தான் நம்மளுக்கு மாவு ரொம்ப சாஃப்டாக இருக்கும் பிசைய சொல்ல. தண்ணி நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம பூரணம் எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க.
மிக்ஸி ஜாரில் ஒரு 4 ஏலக்காய், வெள்ளை எள்ளு வறுத்து வச்சது போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இப்போது வெல்லம் ஒரு 1/2 கப் எடுத்துக்கோங்க. போட்டு அதையும் நல்லா மிக்சியில் கிரைண்ட் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி நல்லா பொடிச்சு வச்சுக்கோங்க. இப்போது வெள்ளை எள்ளு பூர்ணம் ரெடி ஆயிடுச்சு. அதே மாதிரி கருப்பு எள்ளியும் நம்ம வறுத்து வச்ச கருப்பு எள்ளியும் மிக்ஸி ஜாரில் எடுத்துக்கோங்க. அதுலேயும் ஒரு 4 ஏலக்காய் போட்டு அதையும் நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணிவிட்டு இதில் இப்போ ஒரு 1/2 கப்பு வெல்லம் போட்டு அதையும் நல்லா கிரைண்ட் பண்ணிவிடுங்க ஃபைனாக. நம்மளுக்கு இப்போது கருப்பு எள்ளு பூர்ணமும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ தண்ணி நல்லா கொதிக்குது. இந்த மாதிரி தான் நல்லா சலசலன்னு கொதிக்கணும். இப்போ வாங்க எப்படி மாவு பிசையுதுன்னு பார்க்கலாம். ஒரு கிண்ணம் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க 1/2 கிலோ அணில் கொழுக்கட்டை மாவை இதில் போட்டுக்கோங்க. இதோட கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சுடு தண்ணியை ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுக்கோங்க. ரொம்ப தண்ணியாக பிசையக்கூடாது. நல்லா சூடான தண்ணியில் பிசைய சொல்ல தான் மாவு நம்மளுக்கு சாஃப்டாகவும் ரொம்ப மிருதுவாகவும் இருக்கும். இந்த மாதிரி மாவு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது அடுப்பு பற்ற வச்சு இட்லி குண்டா வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சுடுங்க. நல்லா ஸ்டீம் வரட்டும். அதுக்குள்ளே நம்ம பூர்ண கொழுக்கட்டை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மோல்டு வந்து அணில் கொழுக்கட்டை மாவோட ஃப்ரீயாக கொடுத்தாங்க. இந்த மோல்ட்லேயும் நான் ஏற்கனவே மோதகமுக்கு ஒரு மோல்டு வச்சுருக்கேன். அதுலேயும் ரெண்டுத்துலேயும் எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். முதல்ல 2 மோல்டுலேயும் நல்லா நெய் தடவிக்கோங்க. அப்போ தான் மாவு வந்து அதில் ஒட்டாமல் வரும். நல்லா இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக நெய் தடவிக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை சின்ன சின்ன உருண்டைங்களாக உருட்டிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா உருட்டிக்கோங்க. இப்போது அதை மோல்டில் ஒரு சைடில் வச்சு நல்லா தட்டிக்கோங்க. இந்த மாதிரி இன்னொரு உருண்டை எடுத்து அந்த சைட்லேயும் அதே மாதிரி மாவு தட்டிக்கோங்க. நம்ம சென்டராக பூர்ணம் வச்சு ரெடி பண்ண போகிறோம். அதனால தான் 2 சைடும் நம்ம மாவு வைக்கிறோம். மாவு ரொம்ப சாஃப்டாக இருக்குது பாருங்கள், உங்களுக்கே தெரியும். அதனால தான் நம்ம கொதிக்கிற தண்ணியில் செய்கிறது. இப்போ கருப்பெள்ளு பூர்ணமும் வெள்ளை எள்ளு பூர்ணமும் ரெடியாக இருக்குது. இப்போ நான் ஃபஸ்ட்டு கருப்பெல்லை வச்சு உங்களுக்கு மாவு பிசைஞ்சு காட்டுறேன். சென்டராக நம்ம ஃபில் பண்ணிக்கோங்க. அதில் கருப்பெல்லை சென்டர் ஒண்டி வைங்க, ஓரத்தில் வைக்காதீங்க. வச்சுட்டு இப்போ நல்லா அழுத்தி மூடிக்கோங்க. நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு ஓரம் உடையாமல் வரும். அந்த ஓரத்தில் கொஞ்சம் சின்ன கேப் இருந்தாலும் வெடிப்பு வந்துடும் வேக சொல்ல. அதனால் நல்லா அழுத்திக்கணும். இதை பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்குது, எப்படி ஒட்டாமல் வருது பாருங்கள். அதனால தான் நம்ம நெய் தடவிக்கணும் அந்த மோலில். இப்போது நம்ம மோதகம் மோலில் செய்யலாம் வாங்க. ஃபஸ்ட்டு அந்த மோதகத்துலேயும் அதே மாதிரி நெய் தடவிக்கோங்க. ஒரு உருண்டையை உருட்டி எடுத்துக்கோங்க.
அதை நல்லா சென்டராக இந்த மாதிரி விட்டு நல்லா கை விட்டு ப்ரெஸ் பண்ணுங்கள் அந்த கார்னரில். இதை பாருங்கள், இதே மாதிரி தான். அந்த சென்டரில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பூர்ணத்தை இப்போ நம்ம வைக்க போகிறோம். இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த நடுவில் ஹோல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ இதில் நான் வெள்ளை எள்ளு பூர்ணத்தை வைக்கிறேன். அது உள்ள நல்லா சென்டராக ஃபில் பண்ணிவிடுங்க. இப்போது நம்ம அணில் கொழுக்கட்டை மாவை சின்னதாக எடுத்து அந்த கடைசி இதுவை க்ளோஸ் பண்ணுங்கள், லிட்டை இந்த மாதிரி. க்ளோஸ் பண்ணுறது தான் இது ரொம்ப முக்கியம். அப்போ தான் நம்மளுக்கு மாவு வெடிக்காது. நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணுங்கள் அதில். இந்த மாதிரி ஓப்பன் பண்ணுங்கள். எவ்வளோ அழகாக டிசைனாக இருக்குது பாருங்கள் மோதகம். இப்போது நான் உங்களுக்கு மோல்டே இல்லாமல் கையிலேயே செஞ்சு காட்டுறேன். மோல்டு என்னெல்லாம் கூட நம்ம இதை செய்யலாம். முன்னாடிலாம் எங்கள் அம்மாலாம் இப்படி தான் எங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஒரே தடவையாக உருட்டிட்டு நடுவில் பூர்ணம் வச்சு ஃபில் பண்ணிவிடுங்க. கார்னரை க்ளோஸ் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம். இதில் கார்னர் நல்லா க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வாய் வெடிக்காது. அதுக்கு தான் நம்மளுக்கு பூர்ணமும் வெளியில் வராது, உள்ளேயே இருக்கும். இந்த மாதிரி நல்லா க்ளோஸ் பண்ணிக்கோங்க. மோல்டு இல்லையேன்னு கவலைப்பட தேவையில்ல, கையிலையும் செய்யலாம். இது ஒன்னொரு டைப். இந்த மாதிரி உருண்டை மாதிரி அதே மாதிரி தான், ஆனால் இது உருண்டை ஷேப்பு. இப்போ நம்ம இதில் கருப்பு எள்ளு பூர்ணத்தை ஃபில் பண்ணிக்கலாம். நல்லா ஃபில் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வாய்ப்புறத்தை நல்லா க்ளோஸ் பண்ணுங்க ஒன்று சேர்த்து. அப்போ நம்மளுக்கு ரவுண்ட் ஷேப்பில் வரும். பூர்ணம் வெளியிலையும் வராது, நல்லா க்ளோஸ் ஆகிடும். அவ்வளோதான். நம்மளுக்கு உருண்டை ஷேப்லேயும் நம்ம இப்போ ரெடி பண்ணிட்டோம், மோல்டு இல்லாமல். இப்போது இட்லி குண்டால ஸ்டீம் வந்துடுச்சு, நீங்களே பார்க்குறீங்க. இந்த டைமில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கொழுக்கட்டைங்களை இதில் லைனாக அடுக்கிடுங்க. இந்த மாதிரி அடுக்கி வச்சுக்கோங்க. லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஒரு 1/2 hour மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். இதோ பாருங்கள், சாஃப்டான கொழுக்கட்டை ஆவி பறக்க ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. எதுவுமே வெளியில் வரல பாருங்கள். எல்லாம் நல்லா சாஃப்டாக இருக்கும், ரொம்ப ஸ்வீட்டாகவும் இருக்கும். ஒன்று கூட உடையலை. நம்ம பூர்ண கொழுக்கட்டை விதவிதமான டிசைனில் ரெடி ஆயிடுச்சு. மோல்டுலேயும் கையிலையும் மாறி மாறி செஞ்சாச்சு. இப்போ உங்களுக்காக ஒரு கொழுக்கட்டையை உடச்சி காட்டுறேன். இதை பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குது, உள்ளே எப்படி இருக்குது பாருங்கள், நீங்களே பாருங்கள். வெள்ளை எள்ளு நல்லா அந்த எள்ளும் வெல்லமும் நல்லா மிக்ஸ் ஆகி செம்ம சாஃப்டாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும்.
இது வெள்ளை எள்ளியும் உங்களுக்காக உடச்சி வச்சுருக்கேன். நல்லா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சுவையாகவும் இருக்கும். விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல். நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எல்லாரும் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.